கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 12/8/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். I have set apart from the nations to be my own. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தமக்காய் பிரித்தெடுக்கும் தேவன் என்கிறதான வார்த்தைகளிலே உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரமே, அதாவது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஒரு தேசத்தை எழுத்தின்படி இருக்கிற கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையாக இருக்குமேயானால், நாம் எழுத்தின்படி உள்ள கானான் அல்ல, பரம கானான், அதுதான் சியோன், பரம எருசலேம் என்கிற இடத்திற்கு போவதற்கு நாம் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நிச்சயம் அவசியம் நமக்கு தேவைப்படுகிறது. என்னாகும் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலும் ஆண்டவர் லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிக்கும்படியாக தேவனுடைய மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆண்டவர் என்னை என்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது, இந்த வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, God has chosen you when you are in mother's womb. நீங்கள் தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே, ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களை தமக்காக வேறு பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அதில் ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கப்படுகிற, நியாயம் தீர்க்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்கும் ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம் எதற்கும் என்று சொன்னால் வெள்ளாடு செம்மறி ஆடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதாவது செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், முன்குறிக்கப்பட்ட ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு செம்மறி ஆடு, ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அடங்கி செல்கிற ஆடுகள். வெள்ளாடுகள் வேலி தாண்டும், பசும் புல் இருக்கிற இடத்திற்கு தன் கண்களை ஏறிட்டு பார்த்து எங்கெல்லாம் போக தோன்றுகிறதோ போகும். ஆனால் செம்மறி ஆடு என்பது மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அடங்குகிற ஆடுகள். அதுதான் பரலோக ராஜ்யத்திற்கென்று வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஆடுகளாய் காணப்படுகிறது. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில் இருப்போம் என்று சொன்னால், விட வேண்டியதை விட்டு, களைய வேண்டியதை களைந்து, ஒப்பு கொடுக்க வேண்டியதை ஒப்பு கொடுத்து, அர்ப்பணிக்க வேண்டியதை அர்ப்பணித்து, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்காய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படியானால் உலகம், நம்முடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், உலக பிரகாரம் எல்லாவற்றையும் சிலுவையிலே நாம் அறைய வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் நிருபம் எழுதும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உலக சிநேகம், உலகத்தின் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் உலகத்தின் வழிபாடுகள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்களா? அல்லாவிட்டால் உலகத்தின் மனிதர்கள் மேல் ஆசை வைத்திருக்கிறீர்களா? உலகத்தின் காரியங்கள் மேல், பொருட்கள் மேல் ஆசை வைத்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு வேதம் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பெயர் விபசாரிகளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், உலக சிநேகம் என்று சொல்லி. அப்படியானால் உலகத்தின் மேல் சிநேகம் வைத்திருக்கிறவர்களை வேதம் சொல்கிறது விபசாரிகளே என்று சொல்லி. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 40 வசனத்தில் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்தியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறான். மாறுபட்ட ஜீவிதம், அதாவது வேதத்திற்கும் சத்தியத்திற்கும் தேவனுக்கும் மாறுபாடாய் நடக்கிற மக்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திற்கு, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு விலகி நாம் வாழ வேண்டும். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, உலகத்தின் மனிதர்களால் நாம் கரைப்படாதபடிக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்வது அவசியமாய் காணப்படுகிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் நினைக்கிறோம், சிந்திக்கிறோம். அது எங்களுடைய சிந்தைகளுக்குள்ளே செயல்படட்டும். கர்த்தருக்காய் எங்களை பிரித்தெடுத்தது உண்மையானால், வேறு பிரித்தது உண்மையானால், அந்த வேறு பிரிக்கப்பட்ட நோக்கத்தை நாங்களும் உணர்ந்து, ஹல்லேலூயா, ஜாதிகளுக்கு ஒருவனாய், ஜனத்துக்கு ஒருவனாய், கோத்திரத்துக்கு ஒருவனாய், வம்சத்துக்கு ஒருவனாய் எங்களை அப்படியெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறீர். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள், 900 கோடி ஜனங்கள் முழு உலகத்திலும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியா தேசத்தில் 146 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தில் சுமார் 9 கோடி ஜனங்கள் இருக்கிறார். திருச்சி பட்டணத்தில் 40 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார். இப்படி ஜனங்கள் இருக்கும் பொழுது அதிலிருந்து நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீரே, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உணர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவித்து பரம கானானை சுதந்திரிப்பதற்கு அந்த வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறியாடு கூட்டத்தை போல் நாங்கள் காணப்பட, ஆண்டவரே, தேவ சத்தத்தை கேட்டு தேவ சுத்தத்தை நிறைவேற்றுவளாய் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே உம்முடைய கிருபையுள்ள கரத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்று கேள்வியும் பதிலும், நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும். யார் யாரிடத்தில் சொன்னது? 1 சாமுவேல் 15 அதிகாரம் 30 வசனத்தில் சவுல் சாமுவேலை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, ரூபன், சிமியோன் என்பவர்களைப் போல் எப்ராயிம், மனாசேயும் என்னுடையவர்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.